வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா உருகுனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை நான் தோல் நீக்கிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வணங்கிரும். பாருங்கள், எல்லாமே சீக்கிரமாக வணங்கிரும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. 10 நிமிஷம்தான் ஆகும். இப்போது இந்த டம்ளரில் தாங்க நான் மெஷர் பண்ணியிருக்கிறேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக 5.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க. 2.5 டம்ளர் அரிசிக்கு நம்ம 5 டம்ளர் வைப்போம். கூட ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சா நல்லாயிருக்குங்க. இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போது குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க. இது கரெக்டாக ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான பருப்பு சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சைடிஷாக ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாதம் குழையவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. நாங்கள் இப்போ இந்த பருப்பு சாதத்தை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.